அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இவ்வுலகில் வாழும் அனைத்து மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், தேவர்கள், தேவதைகள் அனைவருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உலகங்கள். உலகங்கள்னால் என்ன? ஒன்று வானுலகம், ரெண்டாவது பூலோகம், மூன்றாவது பாதாள உலகம். இந்த 3 உலகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றது. இதை உணர்ந்தால் மட்டுமே நாம் சொல்ல முடியும். பூலோகத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள், வானுலகத்தில் மனிதர்கள் வாழ்கிறார்கள், பாதாள உலகிலும் மனிதர்கள் வாழ்கிறார்கள். இந்த 3 உலகத்துலையுமே மனிதர்கள் இருக்காங்க. ஒரு உலகமும் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தெரியாமையோ இல்லை ஒரு இதுவோடையோ நான் உங்களுக்கு சொல்லலை. இதை உணர்ந்ததால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாதாள உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் போட்டி பொறாமை இதோடையும் எல்லா வீடுங்களுமே கதவு, அந்த கதவை பூட்டுறதுக்கு பூட்டு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பூலோகத்தில் வாழ்கிறோம். சரிங்களா? இதுவே ஒரு வானுலகத்தில் எல்லாருமே ஒற்றுமையோடையும் செழிப்போடையும் மகிழ்ச்சியோடையும் அன்போடையும் வாழ்வாங்க. அங்கே இருக்கிற வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு கதவு இருக்காது, ஜன்னல் இருக்காது, எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? அங்கே சந்தோஷமாக வாழ்கிறதுனால தான் அதை வானுலகம்னு சொல்கிறோம். அதே போன்று 3வது உலகம் பாதாள உலகம். பாதாள உலகத்திற்கு வெளிச்சம் கிடையாது. வெளிச்சம் இல்லாததால் அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் இருட்டிலையும் நல்ல பார்வை கொண்டும் அந்த இருட்டிலையும் அவங்க நல்லா தெளிவாக பார்க்குற பார்வை கொண்டு இருப்பாங்க. அதே போன்று அவர்கள் அனைவரும் ஒரு 5 அடி உள்ள மனிதர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்குன்னு ஒரு வீடு இருக்காது, எதுவுமே இருக்காது. அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் வாழ்வாங்க. அதுவும் ஒரே இடத்துல தான் ஒன்றா தான் பட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க இனத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அங்கே சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க. இருக்கிறத வச்சு அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க. இதை தான் நம்ம உலகங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். புரியுதுங்களா? இந்த உலகம்லாம் இல்லை, நம்ம பூலோகம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு நான் இதுக்கு மேலே எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்கிற சித்தர்கள் இந்த உலகிற்கும் சென்று வரும் வல்லமையை படைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த 3 உலகத்தையும் பார்த்து உணர்ந்து அதை நம்ம எப்படி அடையணும், அதை எப்படி நம்ம போய் சேரணும், ஒரு சந்தோஷத்தில் எப்படி நம்ம தலைக்கணும், எப்படி நம்ம வானுலகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றி நம்ம போகணும். இதை தான் சொர்க்கமும் என்று சொல்கிறோம், நரகமும் என்று சொல்கிறோம். சொர்க்கம் என்றது வானுலகத்தை குறிக்கும், நரகம் என்றது பாதாள உலகத்தை குறிக்கும். அது நரகம் நம்ம சொல்கிறோம், அங்கே போய்ட்டு எண்ணெய் சட்டியில் வறுப்பாங்க, நெருப்பில் தள்ளுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம இங்கே வெளிச்சத்தையும் நம்ம சூரியனையும் பார்த்து வாழ்ந்துருக்கோம். நம்ம பாதாள உலகம் போகும்போது அது எதையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போது பார்க்க முடியாமல் இருக்கிற நம்மளுக்கு பாதாள உலகம் போகும்போது கஷ்டமாக இருக்கும். அதை தான் கஷ்டப்படுறது தான் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 3 உலகத்தையும் உணர்ந்தால் மட்டுமே இதை நம்ப முடியும்.
சரிங்களா? எதுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை இந்த வீடியோ மூலியமா இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, எல்லாருமே நம்ம ஒரு உலகம் இருக்குன்னு தான் நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் உலகங்களும் இருக்கிறது. அதுக்கு தான் நம்ம பழைய படத்துலலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. உலகத்துக்கும் போயிட்டு வர ஒருத்தர் யாருன்னா நாரதர். நாரதர் உலகிற்கும் போயிட்டு வருவார் அப்படின்ட்டு. ஆனால் 3 உலகத்துக்கு வந்து சித்தர்களால் போயிட்டு வர முடியும். அவர்கள் கண்டு உணர்ந்ததை எல்லாமே வந்து ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்காங்க. அதை புரிஞ்சிக்கணும் நம்ம. புரிஞ்சிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். பூலோகம் நம்ம வாழ்கிறோம், அதனால் உங்களுக்கு தெரியுது. அதே போல் பாதாள உலகம் இருக்குன்னு நம்பணும், வான உலகம் இருக்குன்னு நம்பணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.